Illustration 11 sum பாருங்கம்மா. Marudhu Limited forfeited 150 equity shares of rupees 10 each for non-payment of final call of rupees 4 per share. அதாவது 150 equity shares வந்து ஃபர்ஃபிட் பண்ணுறாங்க. ஒரு ஷேரோட வேல்யூ வந்து 10 rupees. அவங்க இது மட்டும் பே பண்ணல, ஃபைனல் கால் அமௌண்ட் 4 rupees மட்டும் பே பண்ணல. Of these 100 shares were reissued at rupees 9 per share. அதில் வந்து 150 ஷேர்ஸ் வந்து ஃபர்ஃபிட் பண்ணிட்டோம். ஆனால் அதில் வந்து 100 ஷேர்ஸ் மட்டும்தான் ரீஇஷ்யூ பண்ணுறோம். அதுவும் வந்து ரீசேல் அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து அந்த ஒரிஜினல் ப்ரைஸ்க்கே நம்மளால் விற்க முடியாதுமா. அப்போ ஒரிஜினல் ப்ரைஸ் 10 rupeesனால் அதை விட குறைவாக தான் நம்மளால் சேல்ஸ் பண்ண முடியும். அப்போ இப்போ எவ்வளோக்கு சேல்ஸ் பண்ணுறாங்க? 9 rupees தான் சேல்ஸ் பண்ணுறாங்க. பாஸ்ட் ஜர்னல் என்ட்ரிஸ் ஃபார் ஃபர்ஃபீச்சர் அண்ட் ரீஇஷ்யூ. இதுக்கு வந்து நமக்கு என்ட்ரி கேட்குறாங்க. அவங்க கேட்குறது ஃபர்ஃபீச்சர் அண்ட் ரீஇஷ்யூக்கு மட்டும்தான் என்ட்ரி கேட்குறாங்க. ஆனால் நம்ம வந்து கேபிட்டல் ரிசர்வ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் இல்லையாம்மா, அதனால் நம்ம வந்து ஃபர்ஃபீச்சர் அப்படின்னாவே கம்பல்சரி 3 என்ட்ரி ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஆனால் அவங்க கேட்குறது வந்து ஃபர்ஃபீச்சர் ரீஇஷ்யூக்கு தான் கேட்பாங்க. அந்த ரெண்டோட நிறுத்திடாதீங்க, சரியா? இப்போது சம் பார்க்கலாம். இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஃபர்ஃபிட் பண்ணும்போது ஷேர் கேபிட்டல் என்னது பிஸ்னஸ்க்குள்ளே என்ட்ரு ஆகுது. அப்போ டெபிட் போர்ட் கம்ஸ்னு. அப்போ ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டெட்டார் டு எப்பயுமே ஃபர்ஃபிட்டட் ஷேர்ஸ் அப்படிங்கிறது வந்து இது வரைக்கும் அந்த ஷேர்ஸ்க்கு வந்த அமௌண்ட்டை வந்து நம்ம ஃபர்ஃபிட்டட் ஷேர்ஸில் போடுவோம். எந்த டியூ வரலையோ அந்த டியூவோட பேரை எழுதி அதுக்குரிய அமௌண்ட்டை நம்ம போடணும், சரியா? அப்போ ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் ஃபர்ஃபிட்டட் ஷேர்ஸும் கம்பல்சரி எல்லா ஃபர்ஃபீச்சர் என்ட்ரிலையும் இருக்கும். இது டெபிட்டில் இருக்கும், இது கிரெடிட்டில் இருக்கும், கம்பல்சரி இது ரெண்டும். இது வந்து ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் வரும். இப்போ ஒரு வேளை அலாட்மெண்ட்டும் வரலைன்னா இங்கே அலாட்மெண்ட்டும் வரும், ஃபர்ஸ்ட் கால் வரலைன்னா ஃபர்ஸ்ட் காலும் வரும், ஃபைனல் கால் வரலைன்னா ஃபைனல் காலும் வரும். ஆனால் இந்த என்ட்ரியில் நம்மளுக்கு ஃபைனல் கால் மட்டும் வரலைங்கனால அது ஒன்று மட்டும் வருது, சரியாமா? அப்போது ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அப்படிங்கிற இடத்துல வந்து கால்டப் அமௌண்ட் எவ்வளோ நீங்கள் கால் பண்ணியிருந்தீங்களோ அந்த அமௌண்ட்டை இங்கே போட்டுக்கிறீங்க. அப்போது கால் பண்ணது எவ்வளோ 10 rupeesையும் கொடுங்க நம்ம ஷேர் ஹோல்டர்கிட்ட கேட்டாச்சு. அப்போ 10 rupees இது எல்லாமே ஃபர்ஃபிட் பண்ண ஷேர்ஸு, அதனால் 150 எல்லாத்துலேயும் போட்டுக்கிறோம். இதில் வந்து அமௌண்ட் இது வரைக்கும் ஃபர்ஃபீச்சரில் எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்கீங்க? 6 rupees ரிசீவ் பண்ணியிருக்கோம். அது எப்படி நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா 10 rupees கால்டப் பண்ணது, அதில் வந்து 4 rupees அன்பெய்டு இல்லையா, ஃபைனல் காலுக்கு வரல. அப்போ ஃபைனல் கால்னு எழுதி 4 rupees வரல. அப்போ 10 rupeesல 4 rupees வரலைன்னா இன்னும் 6 rupees அவங்க வந்து கம்பெனி ரிசீவ் பண்ணியிருப்பாங்க. அந்த ரிசீவ் பண்ண அமௌண்ட்டு தான் ஃபர்ஃபிட்டட் ஷேர்ஸ் அக்கௌண்ட்டில் நம்ம வந்து கிரெடிட் பண்ணணும். ஏன்னா இது கம்பெனிக்கு லாபம். ஏன் லாபம் அப்படின்னா அந்த ஃபர்ஃபிட் பண்ண ஷேர்ஸையும் கம்பெனியே எடுத்துகிட்டு வந்துடும். அதோட அது வரைக்கும் அவர் எவ்வளோ பே பண்ணியிருக்காரு, 6 rupees பே பண்ணியிருக்காரு 150 ஷேர்ஸ்க்கு. அந்த 900ஐயும் கம்பெனி அவங்களுக்கு கொடுக்காது, அந்த ஷேர் ஹோல்டருக்கு கொடுக்காது. அப்போ இது என்னது? கம்பெனிக்கு வந்து ப்ராஃபிட், சரியாம்மா? அதனால தான் நம்ம இங்கே வந்து கிரெடிட் சைடு என்ட்ரி பண்ணுறோம். அடுத்த என்ட்ரியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டும் அப்படியே என்ன ஆகிடும், ரிவர்ஸில் வந்துடும். இப்போது ரீஇஷ்யூ பண்ணும்போது கேஷ் கம்ஸ் இன்டு தி பிஸ்னஸ். ஸோ பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் இந்த ஃபர்ஃபிட்டட் ஷேர்ஸ் கிரெடிட்டில் இருக்கிற டெபிட்க்கு வந்துடும், ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் டெபிட்டில் இருக்கிறது கிரெடிட்டுக்கு வந்துடும். இந்த என்ட்ரியில் எந்த சேஞ்சஸும் இல்லை. இது கம்பல்சரி நமக்கு அப்படியே தான் ஒரு எந்த மாடலாக இருந்தாலும். அதனால் இது வந்து மனப்பாடம் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். அப்போது இதில் வந்து நம்ம ரீஇஷ்யூ பண்ணுறது எவ்வளோமா? நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் 100. அதனால் எல்லாத்துலேயும் 100 போட்டுக்கிறீங்க. இங்கே வந்து ஃபர்ஸ்ட்டில் 10 rupees, இங்கே லாஸ்ட் 10 rupees. ஷேர் கேபிட்டல் அப்படிங்கிறது மோஸ்ட்லி நம்மளுக்கு ரவுண்ட் அப் வேல்யூ தான் வரும். அதனால் வந்து 10 rupees மோஸ்ட்லி நம்மளுக்கு வந்துடும். ஒரு சில சம்மில் மட்டும்தான் சேஞ்சஸ் வரும், அடுத்த சம்மில் அந்த சேஞ்சஸ் வருது காட்டுறேன் என்னன்னு சொல்லிட்டு. இப்போது 10 rupees வந்து அவங்களுக்கு ஷேர் கேபிட்டலுக்கு வர வேண்டியது. இதில் நம்ம ரீஇஷ்யூ பண்ணது எவ்வளோக்கு தான் ரீஇஷ்யூ பண்ணோம்? 9 rupeesக்கு. அப்போது 1 rupee நமக்கு லாஸ், ஓகேவா? அப்போ 100 × 9 900, 100 × 100, 100 × 10 1000, ஓகேவாம்மா? இப்போ இது ஃபஸ்ட் மாடல் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னாமா, இந்த ஃபர்ஃபிட்டட் ஷேர்ஸ் கிரெடிட்டில் இருக்கும், இந்த ஃபர்ஃபிட்டட் ஷேர்ஸ் டெபிட்டில் இருக்கும். இந்த கிரெடிட்லேருந்து டெபிட்டை மைனஸ் பண்ணி அந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய ப்ராஃபிட்டை கேபிட்டல் ரிசர்வ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஆனால் இந்த சம்மில் நம்ம ஃபர்ஃபிட் பண்ணது 150 ஷேர்ஸ், ரீஇஷ்யூ பண்ணது 100 ஷேர்ஸ். அதனால் நம்ம டைரெக்டாக நம்மளால் மைனஸ் பண்ண முடியாது. அப்போ கேல்குலேஷன் போட்டு ஒர்க் அவுட் பண்ணி தான் கண்டுபிடிக்கணும். ஏன் கேல்குலேஷன் போடுறோம் அப்படின்னா இந்த 900ங்கிறது எவ்வளோ ஷேர்ஸ்க்கான ப்ராஃபிட்மா? 150 ஷேர்ஸ்க்கு. இதிலிருந்து 100 ஷேர்ஸ்க்கான லாஸை டைரெக்டாக மைனஸ் பண்ணால் அது ஈக்குவல் ஆகாது இல்லையா? அதனால் ஃபஸ்ட்டு இந்த 900லேருந்து 100 ஷேர்ஸ்க்கான ப்ராஃபிட்டை கண்டுபிடிச்சிடும். 100 ஷேர்ஸ்க்கான ப்ராஃபிட்லேருந்து 100 ஷேர்ஸ்க்கான லாஸை மைனஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு கரெக்டான ப்ராஃபிட் கிடைக்கும். அதனால் நம்ம இப்போ என்ன பண்ணோம்? எவ்வளோ ஷேர்ஸ்மா? 150 ஷேர்ஸ். 150 ஷேர்ஸ்க்கு எவ்வளோ ப்ராஃபிட்? ₹900 அப்படின்னா இன்ட்டு 100 ஷேர்ஸ்க்கு எவ்வளோ? ரீஇஷ்யூ பண்ண 100 ஷேர்ஸ்க்கு எவ்வளோ? அப்போ இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் பண்ணிடுங்க. 615 is equal to 90. அப்போ 6 × 100 600. இப்போ நீங்கள் இந்த 600 என்னென்னு கண்டுபிடிச்சாச்சு. இது 100 ஷேர்ஸ்க்கான ஃபர்ஃபிட்டட் ப்ராஃபிட் வந்து 600.
அப்போ 100 ஷேர்ஸ்க்கான ஃபர்ஃபிட்டட் லாஸ் எவ்வளோ இருக்குது 100. ஸோ இந்த 600லேருந்து 100 மைனஸ் பண்ண இன்னும் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது 500. இந்த 500 தான் நம்ம எங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் கேபிட்டல் ரிசர்வ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். தேர்ட் என்ட்ரி நம்ம ஃபர்ஃபிட்டட் ஷேர்ஸ் செகண்ட் என்ட்ரியில் டெபிட்டில் இருக்கும், இங்கேயும் டெபிட்டில் தான் இருக்கும். சரியா? அடுத்து கேபிட்டல் ரிசர்வ்ங்கிறது வந்து லைபிலிட்டிஸ் ஆல்வேஸ் கிரெடிட் பேலன்ஸ். ஸோ தேர்ட் என்ட்ரி என்ன ஃபர்ஃபிட்டட் ஷேர்ஸ் அக்கௌண்ட் டேட்டார் டு கேபிட்டல் ரிசர்வ் அக்கௌண்ட். இதில் நான் 500 கால்குலேட் பண்ணி காமிச்சேன் இல்லையா, அந்த ஒர்க்கிங் நோட்ஸ் தான் இங்கே போட்டிருக்காங்க, நீங்கள் பார்த்துக்கோங்க. அந்த அமௌண்ட் 500 நம்ம வந்து என்டர் பண்ணணும், முடிஞ்சது. சரியா? My illustration 12. Gemini Limited forfeited 20 equity shares of rupees 10 each. எவ்வளோ forfeit பண்ணுறாங்க 20 shares. ஒரு ஷேரோட வேல்யூ 10 rupees. Only 7 rupees called up, on which Magesh had paid application and allotment money of rupees 5 per share. மகேஷ் நான் ப்ராக்கெட் போட்டிருக்கேன் பாருங்கள். மகேஷ் வந்து எந்தெந்த அமௌண்ட் மட்டும் பே பண்ணியிருக்காருமா, அப்ளிகேஷனும் அலாட்மெண்ட் மணி மட்டும் பே பண்ணியிருக்காரு. அதனோட வேல்யூ வந்து 5 rupees. இங்கே வந்து இண்டிவிஜுவலாக இதுக்கு இவ்வளோ, அப்ளிகேஷனுக்கு இவ்வளோ, அலாட்மெண்ட்டுக்கு இவ்வளோன்னு கொடுக்கல, டோட்டலாக 5 rupees பே பண்ணிட்டாரு. அது 2 டியூக்கான அமௌண்ட்டுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இவங்க கால்ட் அப் பண்ணது எவ்வளோ தானாமா, ஒன்லி 7 rupees. ஸோ ஆஃப் திஸ் 15 shares were reissued to Naresh by receiving 6 per share, paid up as 7 rupees per share. அதாவது இதில் வந்து 20 shares ஃபர்ஃபிட் பண்ணிட்டு இதுலேயும் 15 shares மட்டும்தான் ரீஇஷ்யூ பண்ணுறாங்க. அதுவும் டோட்டலாக அந்த 10 rupees ஒர்த்துள்ளதை நம்ம இப்போ டோட்டலாகவே எவ்வளோக்கு தான் சேல்ஸ் பண்ணுறோமா, 7 rupees. 7 rupees ஒர்த்துள்ளதை இப்போது அவங்க எவ்வளோ தான் வந்து கொடுத்துருக்காங்க, ரீஇஷ்யூ பண்ணும்போது 6 rupeesக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டல் வேல்யூ வந்து 7 ஒர்த்துள்ளதை இவங்க வந்து மறுபடியும் ரீசேல் பண்ணும்போது இவங்களுக்கு அமௌண்ட் எவ்வளோ தான் வருது, 6 rupees மட்டும்தான் வந்து பெய்டப். ஓகேவா? இப்போ பாஸ் ஜேர்னல் என்ட்ரிஸ் ஃபார் ஃபர்ஃபிச்சர் அண்ட் ரீஇஷ்யூ, இதுலேயும் 2 தான் கேட்டிருக்காங்க. நம்ம 3 என்ட்ரி போடணும். இப்போ பாருங்கள், நான் இங்கே ஷார்ட்டாக எழுதியிருக்கேன். அப்ளிகேஷன் அலாட்மெண்ட்டுக்கு எவ்வளோமா 5 rupees, ஃபஸ்ட்டு கால்க்கு எவ்வளோ 2 rupees அவங்க சொல்லிட்டாங்க. சரியா? அப்போ டோட்டலாக வந்து 7 rupees. அப்போ இன்னும் எந்த கால் வந்து அவங்க கேட்கவே இல்லை அமௌண்ட், டியூ அமௌண்ட்டு, ஃபைனல் கால் அமௌண்ட் கேட்கறதுக்கு முன்னாடியே ஃபர்ஃபிட் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். ஓகேவாம்மா? ஏன் அப்படின்னா இந்த 7 rupees தான் கால்ட் அப். அப்போ அந்த 3 rupees வந்து இன்னும் கால் பண்ணவே இல்லை ஷேர் ஹோல்டர் அமௌண்ட்டை பே பண்ண சொல்லி. ஓகேவா? அதனால் இப்போது 7 rupees கால்ட் அப் அப்படிங்கிறனால இங்கே சின்ன சேஞ்சஸ் வரும். என்ட்ரியிலலாம் எந்த மாற்றமும் கிடையாது, இந்த அமௌண்ட்டில் மட்டும். அப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட் என்ட்ரி என்னமா ஷேர் கேப்பில் என்ட்ரு ஆகுது. அதனால் ஈக்விட்டி ஷேர் கேப்பில் அக்கௌண்ட் டேட்டார் டு கம்பல்சரி என்ன வரணும், ஃபர்ஃபிட்டட் ஷேர்ஸ். இதில் நம்ம என்ன அமௌண்ட் போடுவோம், இது வரைக்கும் அவங்க எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்காங்க, கம்பெனி எவ்வளோ அமௌண்ட் ரிசீவ் பண்ணியிருக்கு, இது எல்லாமே ஃபர்ஃபிட்டட் ஷேர்ஸ். அப்போது இதனோட குவான்டிட்டி வந்து 20 shares. அப்போ 20 20 20 போட்டுக்கிறோம். இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இது வரைக்கும் அவங்க எவ்வளோ பே பண்ணியிருக்காங்க, டோட்டலாக 5 rupees பே பண்ணியிருக்காங்களா, அதனால் 5 rupees. அப்போ கால்ட் அப் எவ்வளோ அமௌண்ட்டு 7 rupees. இதில் வந்து 10 rupees கால்ட் அப் பண்ணல, ஒன்லி 7 rupees, அதனால் 7 rupees. அப்போ 7 rupees கால் பண்ணதில் 5 rupees பே பண்ணிட்டாங்கன்னா இன்னும் 2 rupees அன்பெய்டு. அது எந்த டியூக்காக மட்டும்தான், ஃபர்ஸ்ட் கால் மட்டும்தான். அதனால் நம்ம இங்கே ஃபைனல் கால் கொண்டு வரக்கூடாது. ஃபைனல் கால் ஏன் கொண்டு வரல, ஏன்னா கால்டு ஃபஸ்ட்டு கால் முடிஞ்சோடனே வந்து ஃபர்ஃபிட் பண்ணிட்டாங்க. அதனால் ஈக்விட்டி ஷேர் ஃபர்ஸ்ட் கால் மட்டும் இங்கே காட்டிடுங்க. அப்போ 20 sharesக்கு 2 rupees வந்து ஃபர்ஸ்ட் கால். ஓகேவா? அப்போ 20 × 2 40, 20 × 5 100, டோட்டலாக வந்து 7 rupeesக்கு 140. இது நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது இந்த என்ட்ரி சேஞ்சஸ் வராதுன்னு சொல்லியிருக்கேன். பேங்க் அக்கௌண்ட், இங்கே ஃபர்ஃபிட்டட் ஷேர்ஸ் கிரெடிட்டில் இருக்கிற டெபிட், ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் டெபிட்டில் இருக்கிறது கிரெடிட். இப்போது பேங்க்கில் வந்து நம்ம வந்து டோட்டலாக அதனோட ஷேர் வேல்யூ எவ்வளோமா, இப்போது 7 rupees தான் நம்ம போட்டிருக்கோம். டோட்டலாக ஒரு ஷேரோட வேல்யூ 7. அந்த 7ல் அவங்க பே பண்ணதே எவ்வளோ, ஒன்லி 6 rupees. ஸோ 7 rupees சொல்லி சேல்ஸ் பண்ணதில் 6 rupees தான் பே பண்ணியிருக்காங்கன்னா இன்னும் இப்போ நமக்கு ₹1 லாஸ். ஓகேவா? அந்த ₹1 லாஸை ஃபர்ஃபிட்டட் ஷேர்ஸ் அக்கௌண்ட் போடணும். இந்த ஃபர்ஃபிட்டட் ஷேர்ஸில் வந்த அமௌண்ட் போடணும், இந்த ஃபர்ஃபிட்டட் ஷேர்ஸில் வராத அமௌண்ட்டை போடணும். ஓகேவா? அப்போது 15 × 7 105, 15 × 6 90, 15 × 1 15. அடுத்தது மூணாவது என்ட்ரியில் எந்த சேஞ்சஸ் கிடையாதுமா. அப்போது ஃபர்ஃபிட்டட் ஷேர்ஸ் அக்கௌண்ட் டேட்டார் டு கேபிட்டல் ரிசர்வ் அக்கௌண்ட். இதில் நம்ம என்ன பண்ணணும், கேல்குலேஷன் போடணும். ஏன் போடணும் அப்படின்னா இங்கே ஒரே நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வரல. இங்கே 20 shares, இங்கே 15 shares. அப்போது 15 sharesக்குரிய ப்ராஃபிட் என்னங்கிறது ஃபஸ்ட் கண்டுபிடிக்கணும். இந்த 15 sharesக்கான ப்ராஃபிட்லேருந்து தான் 15 sharesக்கான லாஸை மைனஸ் பண்ணணும். அப்போது இங்கே நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் எவ்வளோமா, 20 shares. 20 sharesக்கு எவ்வளோ ப்ராஃபிட் நம்மளுக்கு ஃபர்ஃபிட்டில் வந்திருக்கு, 100 rupees. 20 sharesக்கு ₹100 ப்ராஃபிட்னா இன்ட்டு எவ்வளோ ஷேர்ஸ்க்கு வேணும், 15 sharesக்கு எவ்வளோ. அப்போ இந்த ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணி 5 2s are 10. அப்போ 5 × 15 75. இது வந்து எவ்வளோ ஷேர்ஸ்க்கான ப்ராஃபிட்டு,
15 ஷேர்ஸ்க்கான ப்ராஃபிட். அப்போ 15 ஷேர்ஸ்க்கான ப்ராஃபிட் 75னா 15 ஷேர்ஸ்க்கான லாஸ் எவ்வளோ 15 ருபீஸ். அப்போ 75 மைனஸ் 15 இஸ் ஈக்குவல் டு 60 ருபீஸ். இந்த அமௌண்ட்டு தான் நம்ம என்ன பண்ணோம், ட்ரான்ஸ்ஃபர் டு கேபிட்டல் ரிசர்வ் அக்கௌண்ட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். அப்போ தேர்ட் என்ட்ரி என்னமா, தேர்ட் என்ட்ரி ஃபர்ஃபிட்டட் ஷேர்ஸ் இங்கே வந்து டெபிட்டில் இருக்கிறனால இங்கேயும் டெபிட்டில் தான் வரும். கேபிட்டல் ரிசர்வ் வந்து லைபிலிட்டி இஸ் ஆல்வேஸ் கிரெடிட் பேலன்ஸ். ஸோ ஃபர்ஃபிட்டட் ஷேர்ஸ் அக்கௌண்ட் டேட் ஆர் டு கேபிட்டல் ரிசர்வ் அக்கௌண்ட். கண்டுபிடிச்ச அமௌண்ட் 60 ருபீஸை நம்ம என்ட்ரு பண்ணணும்.